மேனிஃபெஸ்டேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்றேன், நீங்க என்ன பண்ணா ஒர்க் ஆகாதுன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு என்னை மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. மேனிஃபெஸ்டேஷன் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போறோம், எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறோம். நமக்கு ஒரு क्वेश्चनக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா ரொம்ப நர்வஸ் ஆகும், கையில நடுங்க ஆரம்பிக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகும், ரொம்ப பிரஷர் பண்ணிட்டே இருப்போம் ஆன்சர் வேணும் வேணும்னு சொல்லிட்டு. ஆனா அது நமக்கு ஹெல்ப் பண்ணாது, இன்னும் சிச்சுவேஷனை வர்ஸா தான் ஆகும். நமக்கு தெரிஞ்ச ஆன்சரும் தெரியாம போயிடும். ஆனா நம்ம அந்த எக்ஸாம் ஹால்ல இருந்து வெளியே வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா ஆன்சரும் ஞாபகம் வந்துடும். நம்ம அப்ப யோசிப்போம் இதே நமக்கு முத தோணல, எக்ஸாம் ஹாலுக்குள்ள தோணல, ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் தோணுதுன்னு யோசிப்போம். அது ஏன் அப்படின்னா ஹாலை விட்டு வெளியே வந்தோம்னா நமக்கு எதையும் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கல, நம்ம ரிசல்ட்ஸ் நினைச்சும் யோசிக்கல, நம்ம எல்லாம் நமக்கு ஃப்ரீ ஆனோம்னா எதை பத்தியுமே எக்ஸ்பெக்டேஷன் இல்லாதனால உடனே நம்ம ஆன்சர் கிடைக்குது. அதே மாதிரி தான் உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருக்கிறப்போ, பிரஷர் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்காம தள்ளி போயிட்டே இருக்கும். அதே இது ரிலாக்ஸா காமா ரொம்ப நர்வஸ் ஆகாம அது உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்குன்ற மாதிரி உங்க மைண்ட் ட்ரிக் பண்ணி பாருங்க, அந்த விஷயமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியும்.